அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 7/3/2024 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக கரூர் பர்மத்தியில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. அந்தமானுக்கு தெற்கு பகுதியான தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. மேலும் இந்த காற்று சுழற்சியானது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அதாவது அடுத்த 24 மணி நேரத்தில் செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக மார்ச் 10-11 தேதியில் அதாவது மார்ச் 10-11 தேதிகளில் புதிய சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மார்ச் 3வது வாரத்தில் காற்று சுழற்சி உருவாகி அது மேற்கு நோக்கி நகரக்கூடும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் என இருவேறு கடல் பகுதியிலும் உயரழுத்தம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு தற்சமயம் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. வரும் மார்ச் 11 முதல் 16 வரை என இரு மேற்கத்திய இடையூறு வரக்கூடும். இதன் காரணமாக தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அடுத்தபடியாக அரபிக்கடல் பொறுத்தமட்டில் மே மாதத்தில் மே 20ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரபிக்கடலில் உருவாகக்கூடும். வங்கக்கடலிலும் நிகழ்வு உருவாகும் என்பதால் தொடர்ந்து நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள். தமிழகத்தில் மூடு பனியானது வட உள் மாவட்டம், டெல்டா, தென் மாவட்டம், புதுச்சேரி, காரைக்காலில் அநேக இடங்களிலும் மூடு பனி பதிவாகி இருக்கும். பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடு பனி பதிவாகி இருக்கும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் இன்று மார்ச் 7ஆம் தேதி பொறுத்தமட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி உள்ளிட்ட ஓரிரு மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகலாம். அடுத்த 5 நாட்கள் பொறுத்தமட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் தினசரி வெவ்வேறு இடத்தில் லேசான மழை பொழியும். மார்ச் 12 முதல் கேரளாவில் அநேக மாவட்டங்களிலும் பரவலாகும் மழை பொழிவு. வெப்பநிலை பொறுத்தமட்டில் கோயம்புத்தூர், தென்காசி, தூத்துக்குடியில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, தூத்துக்குடியில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மற்றும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை உயரும் என்பதால் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்று வெப்பநிலை சராசரியை விட
கூடுதலாக பதிவாகக்கூடும். வட மாநிலங்களில் பெரும்பாலும் குளிரின் தாக்கம் நீடிக்கும். அதாவது ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் குளிரின் தாக்கம் பதிவாகும். ஒடிசா மற்றும் தென் மாநிலங்களான தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும். தெற்கு கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளாவில் கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும். நாளைய தினம் ஆந்திராவில் கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.